ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெருநாய்க்கள் வந்து ரோட்டில் இருக்கணுமா இல்லாட்டி ஷெல்டர்ஸில் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கு. இப்போ நீயா நான்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய டிபேட் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ வெளியில் இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்த்தா அவங்க இப்போ தெருநாய்கள் வந்து சுதந்திரமாக இருக்குங்கிறது புரியுது. ஆனால் அவங்களுக்கு வந்து தேவையான சேஃப்டி கிடைக்குதா அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டுருந்துச்சு, 3 குட்டி போட்டுருந்துச்சு. அது ரோட்லேயே தான் இருந்துச்சுங்க. ஒரு நாள் 2 நாள் இருந்துச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 3 குட்டி போட்டுருந்துச்சு. அந்த 3 குட்டியில பார்த்தீங்கன்னா, 2 நாள்லயே 2 குட்டி செத்துருச்சு. நான் ரோட்ல வந்து பைக்கு ஏறி செத்து போயிருச்சுங்க. இப்போ இன்னும் 1 குட்டி தான் மிச்சம் இருக்கு. இப்போ இத மாரி பார்த்தீங்கன்னா, சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து நெறைய இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய தெருநாய்க்கள் வந்து வெயில் காலத்துலயும், மழை காலத்துலயும் பார்த்தீங்கன்னா, காருக்கடியில, லாரிக்கடியில வந்து படுத்திருக்காங்க. நம்ம வண்டி எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை இப்போ பெரும்பாலுமா. அதனால என்ன ஆகுதுன்னா, வண்டியை அது மேலே ஏற்றிட்டு கை கால் முறிஞ்சு முகத்து மேலே வண்டி ஏறினா நான் சில கேசஸ் பார்த்துருக்கேன். நாய் மேலே ஏறி தான் பார்த்துருக்கேன். இப்போ செத்து போச்சுன்னா அது வந்து சரி அதோட போயிடுச்சேன்ட்டு விடலாம். ஆனால் இப்போ கை கால் முறிஞ்சு அது படுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத வந்து யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடைசியில் அவங்க எங்கே போய் சேர்றாங்கன்னா, காப்பகத்துக்கு தான் போகிறாங்க, திருப்பியும் ஷெல்டர்ஸுக்கு தான் போய் சேர்றாங்க. அதனால் என்னைய கேட்டால் அவங்கள ஃபஸ்ட்லேருந்தே ஒரு ப்ராப்பரான ஒரு வெல் மெயின்டைன் ஷெல்டர்ஸ் அமைச்சு அவங்கள அங்கே தங்க வைக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல தண்ணி கிடச்சி அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ